சூர்யா ஆடின ஆட்டமும் சரி நிஜமாகவே தியேட்டரில் வந்து நிச்சயமாக சாமி ஆட வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சோஷியல் மீடியாவில் இந்த படத்தை ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சாங்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏதோ ஒரு அம்மன் சாங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அது வெவ்வேறு பாடல்களை பின்னணியில் போட்டு டோட்டலாக அந்த சாங்கையே மாற்றி விட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னணியில் வந்து சில வேறு நடிகர்களுடைய ரசிகர்கள் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. விஜய் பாட்டு ஒன்று வந்ததுன்னா அஜித் ரசிகர்கள் அதை பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறதும், அஜித் பாடல் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா விஜய் ரசிகர்கள் ட்ரோல் பண்ணுறதும், சூர்யா பாடல் வந்ததுன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரோல் பண்ணுறதும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பாடலை கூட வேற மாதிரி இவங்க கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கார்த்தியும் சூர்யாவும் இணைந்து நடிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருந்தாங்க, எப்போ சார் சேர்ந்து நடிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அது வந்து கங்குவாவில் நிறைவேறும். எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் எதுவுமே 1000 கோடியை எட்டுனது இல்லை. பட் இந்த படத்தை வந்து அவங்க ஏதோ 30 லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமாக என்னன்னு நமக்கு தெரியல. இப்போ தமிழை தாண்டி ஆந்திரா, கேரளா இந்த 2 ஏரியாவிலையும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். இப்போ அதை தாண்டி இன்னும் மற்ற மொழிகளுக்கு சூர்யா பேரை சொன்னால் அந்த கூட்டம் உள்ளே வந்துருமா? பிறந்த நாளில் வெளியிடும் பொழுது சர்ச்சைக்குரிய போஸ்டராக இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதை ஒரு சர்ச்சைக்குரிய கிளிம்ஸாக மாற்றிருக்கிறார் கார்த்திக் சுப்ராஜ். முக்கியமாக சூர்யா வாயில் இருந்த அந்த சிகரெட். ஆக்சுவலாக சூர்யாவே ஒரு முடிவு எடுத்திருந்தார். இந்த பிறந்த நாளில் எல்லாருமே அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிற இந்த சூழலில் அவருக்கே ஒரு களங்கத்தை விளைவிக்கிற மாதிரி அந்த... சார் வணக்கம். சார் வணக்கம். கங்குவா படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. பாட்டு எப்படி சார் இருக்குது? பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதிரி புதிரியான ஒரு சாங் அது. ஆனால் ஏன் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இந்த படத்தை ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சாங்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏதோ ஒரு அம்மன் சாங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அது வெவ்வேறு பாடல்களை பின்னணியில் போட்டு டோட்டலாக அந்த சாங்கையே மாற்றி விட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னணியில் வந்து சில வேறு நடிகர்களுடைய ரசிகர்கள் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி அந்த பாடல் வரிகளும் சரி, அந்த துள்ளலும் சரி, அதில் சூர்யா ஆடின ஆட்டமும் சரி நிஜமாகவே தியேட்டரில் வந்து நிச்சயமாக சாமி ஆட வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி பாடல்கள் வரும்பொழுதெல்லாம் இப்போ விஜய் பாட்டு ஒன்று வந்ததுன்னா அஜித் ரசிகர்கள் அதை பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறதும், அஜித் பாடல் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா விஜய் ரசிகர்கள் ட்ரோல் பண்ணுறதும், சூர்யா பாடல் வந்ததுன்னா இந்த 2 பேரும் சேர்ந்து ட்ரோல் பண்ணுறதும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பாடலை கூட வேறு மாதிரி இவங்க கொண்டு வந்து மக்கள் மத்தியில் சேர்த்துடுறாங்க. அதன் மீது ஒரு வெறுப்பு வர்ற அளவுக்கு உண்டாக்கிடுறாங்க. அதுதான் நமக்கு புரியல. ஒரு படத்தையும் ஒரு நடிகரையும் அப்படி தான் நான் பார்க்கணும். அது எதிரியாகவே எல்லாரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி அதுக்கு நேர் எதிராக வேறு ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அந்த பாடலுக்கான இம்பேக்டே போயிடுது. ஸோ அப்படி தான் காலையிலேருந்து இந்த இதை வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதை தவிர்க்கணும். மற்றபடி வந்து ரொம்ப சிறப்பான பாடலாக தான் நான் பார்க்குறேன். கங்குவா திரைப்படம் ஒரு வரலாற்று கதையை பின்னணியாக கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு 2500 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிற ஒரு கதைக்களம்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இது மகதீரா மாதிரி 2 பார்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட்டு அது என்னங்கிறது தெரியல. அது இப்போ எப்படி வந்து சமகால படமும் அப்புறம் அந்த பழைய கால இதுவும் சேர்ந்தது தானே மகதீரா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதற்கு நடுவில் கங்குவா படத்தில் நடிகர் கார்த்திக் நடிப்பதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கே சார், அதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இல்லை, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னென்னா இப்போ இதோடைய பார்ட் 2 வருது. அதில் வந்து சூர்யாவும் கார்த்தியும் நேரடியாக மோத போகிறாங்க. ஒருத்தர் வில்லன், ஒருத்தர் ஹீரோ. சூர்யா ஹீரோ, கார்த்தி வில்லன்னே வச்சுக்கிங்களேன். ஸோ அதுக்கு வந்து 2 பேருமே தயாராகிட்டாங்க. கார்த்தி வந்து இந்த படத்தில் அதாவது இந்த லீடில் வந்து வராரு. ஆக்சுவலாக அடுத்த படத்துக்கான லீடு வந்து இதில் வரும் இல்லையா, அந்த காட்சியில் நடிப்பதற்கான ஷூட்டிங் வந்து இன்னும் சில நாட்களில் எடுக்க போகிறாங்க. கன்ஃபார்ம் தான். ஆக்சுவலாக கார்த்தியும் சூர்யாவும் இணைந்து நடிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருந்தாங்க, எப்போ சார் சேர்ந்து நடிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அது வந்து கங்குவாவில் நிறைவேறியிருக்கு. கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்குது. இந்த எதிர்பார்ப்போட தான் ரிலீஸ் ஆகும் காத்திருக்கு. அந்த திரைப்படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய நம்புறீங்களா சார்? இல்லை, எந்த படத்தையுமே நம்ம முன்னாடி சொல்ல முடியலங்க. இப்போ சமீப காலமாக இந்த இந்தியன் 2 பார்த்த பிறகு நாம் அவ்வளோ பெரிய நம்பிக்கை வைத்த படங்கள் எல்லாமே வந்து அதுக்கு நேர்மாறான ஒரு முடிவை கொடுக்குது. ஸோ அதனால் வந்து எந்த படத்தையுமே ஒரு ட்ரெய்லரை வச்சோ ஒரு பாட்டை வச்சோ நம்ம எந்த முடிவுக்கும் வரவே முடியல. ஸோ அதனால் கங்குவா வரட்டும், வந்த பிறகு தான் அதை பற்றி பேச முடியும். ஆனால் படம் வந்து பல்வேறு மொழிகளில் ரிலீஸ் ஆகுது, உலகம் முழுக்க பல நாடுகளில் ரிலீஸ் ஆகுதுங்கும் பொழுது அந்த 1000 கோடி வசூல் அப்படிங்கிறத எட்ட ஒரு வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் எதுவுமே 1000 கோடியை எட்டுனது இல்லை. பட் இந்த படத்தை வந்து அவங்க ஏதோ 30 லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமாக என்னன்னு நமக்கு தெரியல. ஒரு குறைச்சலாக ஒரு 6-7 லாங்குவேஜ்னு நீங்கள் வச்சா கூட அந்த படம் போய் மக்கள்கிட்ட சேரணும் முதல்ல. ஏன்னா சூர்யா வந்து ஆந்திரா, கேரளா இந்த 2 ஏரியாவிலையும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார்.
இப்போ தமிழை தாண்டி அங்கெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. இப்போ அதை தாண்டி இன்னும் மற்ற மொழிகளுக்கு சூர்யா பேரை சொன்னால் அந்த கூட்டம் உள்ளே வந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. படத்தின் தன்மை தான் ஒருத்தரை உள்ளே கூட்டு வரணும். இப்போ நம்மளும் இங்கே தமிழ் படங்கள் வரும்பொழுது, டப்பிங் படங்கள் வரும்பொழுது எல்லா படத்தையுமே பார்த்து கொண்டாடுறோமா என்ன? அந்த படம் நல்லா இருந்ததுன்னா கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. அது யார் ஹீரோ என்னன்னெலாம் பார்க்குறதில்ல. அந்த மாதிரி ஒருவேளை ஒரு போஜ்பூரியிலையோ அல்லது வேறு லாங்குவேஜ்லேயோ சூர்யா தெரியாதவர்கள் கூட படம் சூப்பராக இருக்கியா, என்னமோ இந்த படத்தில் பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தாங்கன்னு வச்சிங்களேன், அதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் 1000 கோடி எல்லாம் தொட்டது கிடையாது. ஓகே சார், அதற்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சார். சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜுடைய படம், அந்த படத்துடைய கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த கிளிம்ஸ் எந்த அளவுக்கு இப்படி இருக்குது சார்? அது இன்றைக்கி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதை வெளியிட்டிருக்காங்க. அது பிறந்த நாளில் வெளியிடும் பொழுது சர்ச்சைக்குரிய போஸ்டராக இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதை ஒரு சர்ச்சைக்குரிய கிளிம்ஸாக மாற்றிருக்கிறார் கார்த்திக் சுப்ராஜ். முக்கியமாக சூர்யா வாயிலிருந்து அந்த சிகரெட். ஆக்சுவலாக சூர்யாவே ஒரு முடிவு எடுத்திருந்தார், நாம் சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும், சமூகம் கெட்டு போகிற மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம சொல்லக்கூடாது, அதனால் படத்தில் சிகரெட் குடிக்கிற காட்சிகளையெல்லாம் பெரும்பாலும் தவிர்த்தணும்லாம் ஒரு முடிவு எடுத்து தான் அஞ்சான் படத்தில் ஒரு டூத்பிக்கோடே வருவார், பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஒரு பெரிய ரவுடி கையில் சிகரெட்டோடு வரணும், ஆனாலும் நாம் அந்த தவறை செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு டூத்பிக்கை வாயில் வச்சுட்டு அப்படி ஸ்டைலாக கடிச்சிட்டே வருவார். ஆனால் அன்னைக்கு அவர்கிட்ட இருந்த அந்த சமூக அக்கறை இன்றைக்கி எங்கே போச்சுன்னு நமக்கு தெரியல. அவர் கார்த்திக் சுப்ராஜ்கிட்ட இது வேணான்னு சொல்லியிருந்தால் கார்த்திக் சுப்ராஜ் வற்புறுத்திருக்க போகிறதில்ல. அப்படி இருந்தும் ஏன் இந்த வேலையை சூர்யா செஞ்சாருன்னு நமக்கு தெரியல. இப்போ சமீபத்தில் தனுஷ் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. விஜய் அந்த மாதிரி கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு பிரச்சனையாச்சு. அப்போ இது எல்லாத்தையுமே சூர்யா கவனிச்சாரா அல்லது கவனித்தும் கவனிக்காத மாதிரி இருந்தாரான்னு நமக்கு புரியல. ஆனால் இதை அவர் தவிர்த்திருக்கணும். இந்த பிறந்த நாளில் எல்லாருமே அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிற இந்த சூழலில் அவருக்கே ஒரு களங்கத்தை விளைவிக்கிற மாதிரி அந்த கிளிம்ஸ் வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த கிளிம்ஸ் ரசிக்கும்படியாக இருந்தாலும் சமூக பொறுப்புணர்வோடு சூர்யா அதில் நடிக்கவில்லை அப்படிங்கிறத சொல்ல வரீங்களா சார்? நிச்சயமாக. இப்போ ஒரு படம் பார்த்து ஒருத்தன் கெட்டு போயிடுவானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் படம் பார்த்து கெட்டு போகிற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது. இப்போ இந்த பிஜிலி ரமேஷ்னு ஒருத்தர், இவர் வாய் வயிறெல்லாம் வீங்கி போய் இன்றைக்கி முழுக்க முழுக்க குடித்து கிட்டத்தட்ட ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கார். இப்போ அவர் புலம்புறாரு. அவர் ஏன் இப்படி ஆனார் அப்படின்னா ரஜினி. நான் ரஜினி படத்தை பார்த்து அவர் குடிக்கிறத பார்த்து ஸ்டைலாக நான் குடிக்க ஆரம்பித்து பெருங்குடிகாரனை மாறி நிற்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி அவரை காப்பாற்ற வேண்டியது ரஜினியோடைய கடமை, அது வேறு. ஆனால் நான் ஒரு படத்தை பார்த்து குடித்து வீணாக போவேன்னு ஒரு ஆள் சொல்கிறாருன்னா ரஜினி உதவி செய்யணுமாங்கிறது இன்னொரு கேள்வி இருக்குது. நம்ம அந்த ஏரியாவுக்கு போக வேண்டாம். ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு படத்தை பார்த்து யாராவது இங்கே வீணாக போவாங்களா அப்படின்னா வீணாக போவாங்கங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த பிஜிலி ரமேஷ் மாதிரி ஆட்கள். இந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டம் இங்கே இருக்குது. இன்றைக்கி சூர்யா அப்படி வாயில் வச்சு அப்படி தூக்கி போடுறாரு, அப்படி வாயில் வச்சுட்டு வர்றாருன்னா சூர்யா ரசிகர்களில் ஒரு 0.5% அதை செஞ்சான்னா என்ன பண்ணுவீங்க? அது ஒரு கேடு தானே. அப்போ சூர்யா அதை தவிர்க்கணும்ல. ஏன்னா ஒரு பக்கம் அற்புதமான விஷயங்கள்லாம் அந்த சமூகத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் அவர். இன்னொரு பக்கம் இப்படி ஒரு விளைவை நாமளே ஏன் உருவாக்கணும்னு அவர் நினைக்கணும். அது நினைக்கலங்கிறது தான் வருத்தம். ஓகே சார், இப்போ கங்குவா திரைப்படம் மிக பெரிதளவில் பொருட்செலவில் உருவாகிக்கிட்டு இருக்குது. இந்த படம் சூர்யா அவர்களை தாண்டி ஸ்டுடியோ கிரீனுக்கும் ஒரு முக்கியமான படமா? ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முதலீடு பண்ணியிருக்காங்க இல்லையா, அதற்காக சார்? நிச்சயமாக முக்கியமான படம் தான். ஏன்னா ஸ்டுடியோ கிரீன் எடுத்ததுலேயே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம்னா இந்த படம் தான். ஞானவேல் ராஜா அந்த படத்தை ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. இன்னொன்று ஒரு சமீபத்தில் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பெருசாக போகலை. அப்போது இந்த ஒரு படத்தின் மீது தான் அவங்க மொத்த கான்சன்ட்ரேஷனும் இருக்குது. இப்போ ஏன் கார்த்தி இதுக்குள்ளே வர்றாரு அப்படின்னா இந்த படத்தை எப்படியாவது ஓட வைக்கணுங்கிற ஒரு கட்டாயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா சூர்யாவும் தியேட்டர் வெற்றி கொடுத்து ரொம்ப காலம் ஆச்சு. அப்போ தியேட்டருக்கு வர்ற படம் அந்த படம் ஷியூர் ஹிட் ஆகணும்னா இப்போ கார்த்தி மாதிரி ஒருத்தர் உள்ளே வரும்போது டக்குன்னு அடடா சூப்பராக இருக்கே அப்படின்னு அந்த கிளம்பி போகிற நேரத்தில் நினச்சான்னு வச்சிங்களா, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் எப்படியாவது இந்த படத்தை ஓட வச்சணுங்கிற எண்ணம் டோட்டல் ஃபேமிலிக்கும் இருக்குது. ஒரு பக்கம் சூர்யா ஃபேமிலிக்கு இருக்குது, இன்னொரு பக்கம் ஞானவேல் ராஜாவுக்கும் இருக்குது. ஸோ இது ஒரு கூட்டு முயற்சியாக இந்த படத்தில் இன்னும் என்னெல்லாம் போட முடியும், என்னெல்லாம் ஆட் ஆன் பண்ண முடியும்னு பண்ணிகிட்டே இருக்காங்க. அதேமாதிரி விளம்பரங்களுக்காக ஒரு மிகப்பெரிய டைம் கொடுத்துருக்கிறார் சூர்யா. இப்போ ப்ரொமோஷனுக்காகவே பல்வேறு ஊர்களுக்கு போகிறதுக்கு சூர்யா தயாராகிட்டார். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஓகே சார், எது எப்படியோ கங்குவா திரைப்படம் பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப விருப்பப்பட்டிருக்காங்க. அதற்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்க சார். சூர்யா அவர்கள் பிறந்த நாள், அதனால் அந்த கேள்வி சார். ஆரம்ப காலத்தில் இருந்த சூர்யாவிற்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய சூர்யாவுக்கும் இருக்க வித்தியாசமாக நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆரம்ப கால சூர்யா ரொம்ப
கூச்ச சுபாவம் உள்ள ஒரு சூர்யா. ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டார். எந்த கேள்வி கேட்டாலும் ரொம்ப தயக்கத்தோட பதில் சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூர்யா வந்து ஒரு கம்பீரமான சூர்யாவாக மாறியிருக்காரு. நிறைய இந்த திரைத்துறையில் அவருக்கு காலம் கற்றுக் கொடுத்தது கொஞ்சம், அவராக கற்றுக்கிட்டது கொஞ்சம், அந்த மாதிரி நிறைய ஒரு தெளிந்த ஒரு நபராக அவர் மாறியிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு மனிதராகவும் அவர் மாறியிருக்காரு. அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம போகிற இடங்கள்லாம் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா அவருடைய அகரம், அதன் மூலம் அவர் செய்கிற தொண்டுகளை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி அவருடைய ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகள் நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் சூர்யாவை தள்ளி வச்சுட்டு பார்க்க முடியாது. சூர்யாவால் நகர்த்தப்படுகிற நல்ல விஷயங்கள், சில நேரங்களில் அவர் செய்கிற தவறுகளும் அவருக்கே ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் மாறுது. ஸோ டோட்டலாக பார்க்கும் பொழுது ஆரம்ப காலத்திலிருந்து நாம் பார்த்த சூர்யாவினுடைய வளர்ச்சிங்கிறது ஒரு அபரிமிதமான வளர்ச்சி தான். கடின உழைப்பால் அந்த நல்ல மனசோட முன்னேறிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் சொல்லுங்கள் சார்.